ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். முட்டை வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்துட்டு 6 முட்டை சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி. இது காரத்துக்கு இதில் வந்துட்டு பச்சை மிளகா சேர்க்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை எடுத்து சாப்பிடும்போது வாயில் கடிபடும். அதனால் பெப்பர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க பெப்பர். அப்புறம் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு பெப்பர் எல்லாமே நல்லா கரையணும். அதனால் நல்லா ஃபுல்லாக இதை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எப்போவுமே முட்டை ஆம்லேட்டு, முட்டை குழம்பு இந்த மாதிரி செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியாரக்கல் வச்சுக்கோங்க. கல் வந்து நல்லா சூடாக இருக்கட்டும். ஊற்றும் போது மட்டும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க. ஃபுல்லாக நிறைய ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு 3/4 மட்டும் ஊற்றிக்கோங்க. கீழேருந்து அள்ளுங்க. அள்ளும் போதுட்டு அந்த கரண்டிலேருந்து முட்டையை எடுக்கும்போது, ஏன்னா கீழே தான் பெப்பர்லாம் போய் கிடந்தாலும் கிடக்கும். ஒரு டைம் எடுக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்து ஊற்றுங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் மேலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மேலே வந்து நல்லா வேகட்டும். இப்போ அந்த முக்குளி கழுக்கு வச்சுருப்பீங்கள்ல, முக்குளிலாம் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கு மாதிரி அதை வச்சு லைட்டாக அமுத்துனீங்க அப்படின்னாலே வந்துடும். அப்படியே மேலாப்பில் வந்துடும். அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சினுக்கரிக்கை வச்சு எடுக்கிறீங்கனாலும் ஓகே தான். லைட்டாக எடுத்திங்கன்னா போதுங்க. அப்படியே அது பாட்டுக்கு லட்டு மாதிரி வந்துடும். இன்னும் வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் 1 நிமிஷம் கூட மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி லைட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். ஏன்னா முட்டை தானே, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு சைடு எடுக்க முடியலனாலும் ஆப்போசிட்டில் அந்த சைடில்னு லைட்டாக அமுத்தி பாருங்கள். ரொம்ப வந்துட்டு வெந்திருக்குன்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக மேலே உள்ளக்க மட்டும் லைட்டாக வெந்திருந்தால் மட்டும் போதும். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம கிரேவியில் தான் எடுத்து போடுறோம். அதனால் ரொம்ப வெந்திருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு போண்டா மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு திருப்பி போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ அதை அப்படியே குச்சி வச்சு குத்தி எடுத்து வச்சிடலாங்க. இதை இப்படியும் கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பணியாரக்கல் ஆம்லேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் அதுக்கப்புறமேட்டு இருக்கிற அடுத்தடுத்த பேட்ச் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வேலை செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு மிக்சியில் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி. சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை இருக்கிறதுனால நல்லா தொட்டு பாருங்கள். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அதனால் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க கிரேவி செஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு,
ஒரு பிரியாணி இலை. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி முட்டை குழம்பு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா அந்த பிரியாணிக்கெலாம் வதங்கும்ல, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு மூடி போட்டு கூட மூடிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கிடலாம். தக்காளி பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்த உடனே வந்துட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பொட்டுக்கடலை சேர்க்குறது அப்படின்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அடுப்பு மட்டும் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க இனிமேட்டு. இப்போ இதில் காரத்துக்கு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது. பச்சை மிளகா வேணும் அப்படின்னா, இன்னும் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், அங்கனங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குல்ல, அதுக்காண்டி தாங்க. இப்போ அதுக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு முட்டையில் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளோட முட்டையெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா திக்காகிரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை மட்டும் அப்படியே குழந்தைங்கிட்ட இது செஞ்சுட்டு கூட ஒரு 2 முட்டையை கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக ஆம்லேட் மாதிரியே தானே இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நெய் சாதம், அப்புறம் இது என்னது தேங்காய் பால் சாதம், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மட்டும் ஒரு பரட்டு விட்டிங்க அப்படின்னா அந்த கிரேவிலாம் வந்துட்டு முட்டைக்குள்ளே நல்லா போகும். மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவின்னு சொல்லலாம், இல்லாட்டா குழிப்பணியாரத்தில் போட்ட ஆம்லேட்டு, எப்படி வேணாலும் சொல்லிக்கிறலாங்க. எப்படியோ சொல்லி குழந்தைங்களுக்கு ஊட்டிடுங்க.
விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.